Hi everyone. இன்னைக்கு நம்ம பெர்னோலிஸ் ஃபார்முலா and an important 2 mark question பார்க்க போறோம். ஸோ இப்போ பெர்னோலிஸ் ஃபார்முலா ஸ்டார்ட் பண்ணலாம். பெர்னோலிஸ் ஃபார்முலால நம்மளுக்கு ரெண்டு ஃபங்க்ஷன் தேவைப்படும். ஒன்று வந்து u and another one is v. இப்போ நம்ம uன்னு எந்த ஃபங்க்ஷனை சூஸ் பண்ணுறோமோ அதை டிஃப்ரென்சியேஷன் பண்ணணும். அண்ட் அதர் ஃபங்க்ஷனை இன்டகிரேஷன் பண்ணணும். நம்ம u and v சூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணணும். எதை யூன்னு சூஸ் பண்ணோம்னா எதை டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் 0 ஆகுமோ அந்த ஃபங்க்ஷனை யூன்னு சூஸ் பண்ணிவிட்டு ரிமைனிங் ஃபங்க்ஷனை வின்னு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம நோட்டேஷன் பார்த்தோம்னா டிஃப்ரென்சியேஷன் பண்ணும்போது டேஷ் யூஸ் பண்ணுவோம், விச் மீன்ஸ் u1, u டேஷ், u டபுள் டேஷ், u ட்ரிபிள் டேஷ், u4 டேஷ் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். இன்டகிரேஷனுக்கு என்ன நோட்டேஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம்னா v1, v2, v3 and v4. இதில் v1 அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்டகிரேஷன், v2னா செகண்ட் இன்டகிரேஷன், v3னா தேர்ட் இன்டகிரேஷன் and v4னா ஃபோர்த் இன்டகிரேஷன் and so on. ஸோ இதுதான் நோட்டேஷன். இப்போ நம்ம ஃபார்முலா எழுதிக்கலாம். ஸோ the formula is given by integration of u v dx is equal to, இப்போ யூவை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம டிஃப்ரென்சியேஷன் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் யூ மட்டும் எழுதிக்கிட்டு வியை வந்து ஒரு வாட்டி இன்டகிரேஷன் பண்ணி v1 அப்படின்னு நம்ம எழுதிப்போம். அண்ட் ஃபஸ்ட் டைம் நம்ம ப்ளஸில் ஆரம்பிக்கிறதுனால இங்கே நம்ம மைனஸ் போட்டுக்கலாம். இப்போலேருந்து நம்ம யூவை டிஃப்ரென்சியேஷன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ யூ டேஷ் v2 ப்ளஸ் யூ டபுள் டேஷ் v3 மைனஸ் u triple dash v4 plus and so on அப்படின்னு ஃபார்முலா போகும். ஸோ இதுதான் வந்து பெர்னோலிஸ் ஃபார்முலா. இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ட் இ பவர் 3x dx. இப்போ இதில் எதை யூன்னு நம்ம சூஸ் பண்ண போகிறோம், எதை வின்னு சூஸ் பண்ண போகிறோம்னு ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மக்கிட்ட ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது. ஒன்று வந்து எக்ஸ் ஸ்கொயர்ட், இன்னொன்று வந்து இ பவர் 3x. இந்த ரெண்டு ஃபங்க்ஷனில் இ பவர் 3xை நம்ம டிஃப்ரென்சியேஷன் சூஸ் பண்ணால் எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷனை டிஃப்ரென்சியேஷன் பண்ணும்போது அகெயின் நம்மளுக்கு என்ன தான் வரும்னா எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷனே தான் ஆன்சராக வரும். ஸோ இதை நம்ம இன்டகிரேஷன் பார்ட்டாகவும் எக்ஸ் ஸ்கொயர்டை டிஃப்ரென்சியேஷன் பார்ட்டாகவும் சூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம எக்ஸ் ஸ்கொயர்டை யூனும் இ பவர் 3xை வினும் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார்முலாவுக்கு தேவையான u, u dash, u double dash அதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ u is equal to x square நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். வாட் இஸ் u dash? u dash is x square டிஃப்ரென்சியேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு 2x கிடைக்கும். அண்ட் u double dash is 2x டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் 2. and u triple dash is 0. ஸோ ஒன்ஸ் 0 ஆயிடுச்சுன்னா நம்ம அதுக்கு மேலே டிஃப்ரென்சியேஷன் ப்ரொசீட் பண்ண வேண்டாம், அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வியை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ வி நம்ம என்ன சூஸ் பண்ணியிருக்கோம்னா இ பவர் 3x. ஸோ இப்போ வந்து நான் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத இங்கே நான் சைடில் எழுதுகிறேன். ஸோ தட் உங்களுக்கு பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் இ பவர் 3x அதோட ஃபார்முலா e power 3x by 3. ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம இன்டகிரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம v ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ v1 அப்படின்னு பண்ணும்போது ஒரு வாட்டி இன்டகிரேஷன் பண்ணுறோம், e power of 3x. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். ஸோ e power of 3x by 3. ஸோ இதுதான் என்னோட v1ஓட ஆன்சர். இப்போ நம்ம v2 பார்க்கலாம். v2 வந்து v1ஓட ஆன்சர்லேருந்து பண்ணணும். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் e power 3x by 3. ஸோ இப்போ நம்ம ப்ரொசீட் பண்ணுறதுக்கு முன்னாடி டினாமினேட்டர் நம்பரை வெளியே எடுத்துட்டா ஃபார்முலா அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதிலிருந்து 1/3 வெளியே எடுத்துட்டு பேலன்ஸ் இருக்கிறத பார்த்தா இன்டகிரேஷன் ஆஃப் இ பவர் 3x அது நம்மளுக்கு ஆல்ரெடி ஃபார்முலாவில் அப்படியே இருக்குது. ஸோ அகெயின் 1/3 இன்டூ ஃபார்முலா அப்ளை பண்ணி இ பவர் 3x by 3ன்னு போட்டுக்கலாம். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 1 into e power 3x is e power 3x and 3 into 3 is 9. ஸோ இதுதான் வந்து v2. ஸோ நெக்ஸ்ட் v3.
v3 வந்து v2ஓட ஆன்சர்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ v3 ஆன்சர் வந்து e power of 3x by 9. ஸோ இதுலேயும் நான் சொன்ன மாதிரி டினாமினேட்டரில் இருக்க நம்பரை காமனாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். தட் இஸ் 1 by 9 இன்டகிரேஷன் ஆஃப் e power 3x. ஸோ அகெயின் ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். 1 by 9 e power of 3x by 3 மல்டிப்ளை பண்ணி எழுதுனா உங்களுக்கு v3 கிடச்சிரும். ஸோ 1 into e power 3x is e power 3x by 9 3s are 27. ஸோ இதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணுமானா வேண்டாம். ஏன்னா நம்மளுக்கு எங்கே ஜீரோ ஆகுதோ u ட்ரிபிள் டேஷில் ஜீரோ ஆச்சுன்னா v3யோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். சப்போஸ் u 4 டைம்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு டிஃப்ரென்சியேஷன் ஜீரோ ஆச்சுன்னா v4 வரைக்கும் நம்மளுக்கு ப்ரொசீட் பண்ணும். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு இதோட போதும். இப்போ நம்மளுக்கு தேவையான ஆன்சர்ஸை நம்ம இங்கே எழுதி வச்சுருக்கோம். சம் போடும்போது ஃபார்முலா எழுதி அதை சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு மார்க்ஸ் நல்லா கிடைக்கும். ஸோ அகெயின் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பெர்னோலிஸ் ஃபார்முலாவை எழுத போகிறோம். ஸோ பெர்னோலிஸ் ஃபார்முலா வந்து உங்களுக்கு தெரியும். இன்டகிரேஷன் ஆஃப் uv dx is equal to u v1 minus u dash v2 plus u double dash v3 minus u triple dash v4 plus and so on. இப்போ நம்ம அதோட values substitute பண்ணா sum முடிஞ்சிரும். So again we can choose the values. So u ஓட value என்ன? x squared, v1 ஓடது into e power of 3x by 3 minus what is u dash? It is 2x, v2 is e power of 3x by 9 plus u double dash is 2 and v3 is e power of 3x by 27. இதை simplification பண்ணிட்டா sum is over. ஸோ இதில் numbers மட்டும் நம்ம காமனாக எடுத்துடலாம். 1 by 3 x squared e power 3x minus 2 by 9 x into e power of 3x plus 2 by 27 e power of 3x. So this is the answer of integration of x squared e power 3x dx. Hope you understand Bernoulli's formula. Next class la paakalam. Thank you.